ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். குரோதி வருடத்தின் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கிறது போன்ற விவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மட்டும் மேலோட்டமாக சொல்லாமல் இந்தந்த கிரகங்களின் அமைப்பு இங்கே இருப்பதனால் இந்த பலன் ஏற்படுகிறது என்று பிராக்டிக்கலாக விளக்கங்களை கொடுப்பதன் மூலம் ஜோதிடம் பயில்பவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த குழந்தையின் ஜாதகத்தை வைத்து எவ்வாறு அந்த குழந்தைக்கு நாம் பலன்களை சொல்கிறோமோ அவ்வாறே ஒரு வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தின் ஜாதகத்தை கையில் எடுத்து அந்த வருடம் அந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, என்னென்ன பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எவர் நமக்கு உதவுவார், எதை பிடித்தால் நாமும் மேலே வர முடியும் போன்ற விவரங்களை இப்பொழுது விளக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் துளாராசியை எடுத்துள்ளோம். ராசிக்காரர்கள் நாம் அனைவருக்குமே தெரியும். இதன் சின்னம் தராசு. சனி என்ற கிரகம் நீதிமான் இங்கே உச்சமடைகிறார். துளாராசிக்காரர்கள் பொதுவாக எந்த பக்கமும் சாய மாட்டார்கள். எது கரெக்டோ அது கரெக்ட் என்று சொல்லக்கூடியவர்கள். நேர்மை, நாணயம், கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற விஷயங்களை மிகவும் கச்சிதமாக கைப்பற்றும் இவர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் உச்சமடைந்திருக்கிறார். 6ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானமா என்று பலர் கேட்பார்கள். 6ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம்தான். ஆனால் உச்ச கிரகத்திற்கு மறைவு என்பது கிடையாது. மேலும் இங்கு மீனத்தில் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் புதன் என்ற கிரகத்துடன் சேர்ந்து நீசபங்கம் அடைந்த புதன் சுக்கிரனின் மாளவிகா யோகத்தினால் புதனுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. மேலும் ராகு என்ற கிரகத்தின் சேர்க்கை 6ஆம் வீட்டில் இருக்கிறது. இவை அனைத்தும் இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைந்திருக்கிறது. உச்சமடைந்த சுக்கிரனை வைத்து இன்னொரு குட் நியூஸ் சொல்ல வேண்டும் என்றால், ராசியாதிபதி மட்டும் இல்லாமல் ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். 8ஆம் வீட்டில் கணக்கு போட்டால் 8ஆம் வீட்டை லக்னமாக வைத்து பார்த்தால் 6ஆம் வீடு என்பது 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு. நாம் பலமுறை ஜோதிடத்தில் விளக்கங்கள் கொடுத்திருக்கும் பொழுது 6, 8 அதிபதிகள் ஸ்தானத்திலோ அல்லது வீடுகளிலோ இடம் பெற்றிருந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே தனம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தில் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது. வருடத்தின் தொடக்கத்தில் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறது. செவ்வாயும் சனியும் கொஞ்சம் எதிரெதிர் கிரகங்களாக இருந்தாலும் பணபலத்தை வைத்து இவர்களுக்கு வரவேண்டிய பணம் என்பது கண்டிப்பாக வரும். கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு ஒரு முறை கேட்க வேண்டியதற்கு பதிலாக ஒரு 3 அல்லது 4 முறை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் இவர்களுக்கு வரவேண்டிய தன சம்பத்துக்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். கொடுத்த கமிட்மெண்டை ஹானர் செய்வார்கள். மென்மையாக பேசும் பொழுது இவர்களுக்கு விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இவர்களது குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். அதற்காக கொஞ்சம் கடன் அல்லது லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இதனை நாம் ஒரு சுப செலவுகளாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இவர்களது சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் 2-3 முறை ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு அந்த ஒத்துழைப்பு என்பது ஏற்படும். கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக பயணிப்பது இவர்களுக்கு இந்த இடத்தில் அனுகூலமாக அமையும். இது நாள் வரை வீடு கட்டி கொண்டிருந்தோம், அந்த வீடு என்பது பாதியில் நின்றுவிட்டது, நாங்கள் பல நாட்களாக ஒரு அபார்ட்மெண்ட் அல்லது ஒரு தனி இடம் அல்லது ஒரு வீடு தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல இடம், வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்கள் ஏற்படும்.
வருடத்தின் தொடக்கத்தில் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கொஞ்சம் லோன் வாங்கினாலும் இதனை அவர்கள் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸாக, ஒரு சுப செலவாக உபயோகித்துக் கொள்ளும் பொழுது அது பின்னாளில் இவர்களுக்கு கண்டிப்பாக அபிவிருத்தி ஆகும். இவர்கள் ஆரம்பித்த விஷயத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு தன சம்பத்துக்கள் என்பது ஏற்படும். இவர்களது குழந்தைகள் மற்றும் புத்திரர்களுக்கு அவரவர் வயதை பொறுத்து ஒரு குட் நியூஸ் ஏற்படும். திருமணம் போன்ற விஷயங்களுக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். இதில் நிறைய கலப்பு திருமணங்கள், வேற்று மத திருமணங்கள், வேற்று இனத்தவரை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அவர்களது மனதை பொறுத்து திருமண வாழ்க்கை சுமூகமாக அமையும். இந்த வருடம் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், குறிப்பாக டிவி, சோசியல் மீடியா, ஆக்டிங், மியூசிக் போன்ற லைனில் இருப்பவர்கள், மேலும் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டி பார்லர் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக இந்த வருடத்தின் தொடக்கமே இவர்களுக்கு அமைகிறது. இந்த இசை வல்லுநர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த வருடம் கிடைக்கும். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சூரியன் என்ற கிரகம் 7ஆம் இடத்தில் உச்சமடைந்திருப்பதால் சித்திரை ஒரு மாதம் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவர்களுக்கு ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. எனவே இவர்கள் கவனமாக இயற்கை வைத்தியம் போன்ற விஷயங்கள், குளிர்ச்சியான விஷயங்களை எடுத்துக் கொள்வதன் மூலம் இவர்கள் தங்களை உஷாராக பார்த்துக் கொள்ளலாம். பம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் என்று ஏற்படும். இவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்தால் எதிர்ப்பாளினரும் கொஞ்சம் அனுகூலமாக வந்து விஷயங்கள் இவர்களுக்கு தீர்க்கமாக அனுகூலமாக முடியும். எதிர்பாராத இடையூறு என்று இது நாள் வரை சந்தித்துக் கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு ரூட், ஒரு சொல்யூஷன், இந்த பாதையில் நாம் பயணித்தால் நமக்கு விஷயங்கள் அனுகூலமாக அமையும் என்று ஒரு தெளிவு கிடைக்கும். இவர்கள் எதிர்பார்த்த ஒரு லக் என்பது இவர்களுக்கு ஃபேவரபிளாக இந்த வருடத்தில் வருகிறது. தொழில் என்று வரும் பொழுது ஏராளமான நபர்களுக்கு நிறைய நியூ ஸ்டாஃப்ஸ், வேற்று மதத்தினர், வேற்று இனத்தினர், வேற்று மாநிலத்தினர் கூட இவர்களிடம் வேலைக்கு வருவார்கள். அவ்வாறு வந்தவர்கள் ஸ்டாண்டர்டாக இவர்களுடன் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். இவர்களுக்கு லாபம் என்பது ஏற்படும். நிறைய புது மிஷின்ஸ், புது டிசைன்ஸ், புது டெக்னாலஜி போன்ற விஷயங்களை இவர்களும் கையில் எடுத்து தங்களை மேலும் பக்குவப்படுத்திக் கொள்வார்கள். அஷ்டம குருவின் ஆதிக்கம் வர இருப்பதனால் கொஞ்சம் புது ஆர்டர்ஸ் வரும் பொழுது பேமெண்ட் ரொம்ப கிரெடிட் கொடுக்காமல் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிவிட்டு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும். ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு முன்பு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பேப்பர்ல கரெக்டா எழுதி அதனை ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வைத்து கொண்டு பிறகு செய்வது புத்திசாலித்தனம். ஓரல் கமிட்மெண்ட்டை வைத்து செய்துவிட்டு பிறகு நாங்கள் இந்த ஸ்பெசிபிகேஷன்ல சொல்லல, இது நீங்களாவே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில டிஸ்டர்பன்சஸ் வரும். இந்த பாயிண்ட் என்பது ரொம்பவும் துல்லியமான ஒரு பாயிண்ட். அதனால் இவர்கள் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதன் காரணம் வருடத்தின் தொடக்கத்தில் பாதகாதிபதியாக இருந்தாலும் சூரியன் 7ஆம் இடத்தில் ஸ்தான பலம், திக்பலம் பெறுகிறது, உச்சமடைகிறது. அதனால் இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்பது கிடைக்கும். விரயம் என்பது வழக்கம் போல் இருந்தாலும் அது ஒரு சுப விரயமாகத்தான் இருக்கும். வருடாந்திர கிரகம் என்ற வகையில் குருவின் சஞ்சாரம் 8ஆம் வீட்டுக்கு வந்தாலும் 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடை பார்க்க இருக்கிறது. 12ஆம் வீட்டை குரு பார்க்க செலவுகள் கட்டுப்படும். 2ஆம் வீட்டை குரு பார்க்க இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். 4ஆம் வீடை குரு பார்க்க கம்ஃபர்ட், லக்ஸரி போன்ற விஷயங்கள் அனுகூலமாக வரும். வருடாந்த கிரகத்தில் சனி என்ற கிரகமும் ராகு என்ற கிரகமும் இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பது ரொம்பவும் ஃபேவரபிளான ஒரு விஷயம். ஏனென்றால் சுகஸ்தானம் மற்றும் பஞ்சமஸ்தானம், ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியான சனி 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. 6ஆம் வீட்டில் உள்ள ராகு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய, இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு ராஜயோகத்தை கொடுக்கிறது. துளாராசிக்காரர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய் சனியின் தாக்கம் வருடத்தின் தொடக்கத்தில் இருப்பதால் செவ்வாய்க்கு அறுபடை முருகன் வழிபாடும், சனி என்ற கிரகத்துக்கு நவக்கிரகங்களில் சனிக்கிழமை என்று
அஷ்டம குருவின் தாக்கம் வருவதால் கொஞ்சம் இவர்களுடன் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவர்களை கொஞ்சம் புல் பண்ணுவதற்கு, கொஞ்சம் டிராக் பண்ணுவதற்கு, கொஞ்சம் இவர்களை டவுன் பண்ணுவதற்கு, சின்ன சின்ன பாலிடிக்ஸ், ஈகோ கிளாஷ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சொல்யூஷன், பேசி ஒரு விஷயத்தை சின்ன பின்னமாக ஆக்குவதற்கு பதிலாக பேசாமல் மௌனமாக இருப்பது பல விஷயங்களுக்கு சொல்யூஷனாக அமையும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் யோகா அல்லது மெடிடேஷன் போன்ற விஷயங்களை கையில் எடுத்தால், தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டால் நாளடைவில் இந்த விஷயத்தை நம்மால் எளிதாக பண்ண முடியும். வியாழக்கிழமைகளில் இவர்கள் சைவ உணவு இருப்பது, உபவாசம் இருப்பது, மகான்கள் வழிபாடு, சாய்பாபா, ராகவேந்திரர், ராமானுஜர், ஜீவ சமாதி வழிபாடு செய்வது, நவக்கிரகங்களில் குரு வழிபாடு செய்வது அனைத்துமே இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும். துளாராசிக்காரர்கள் இந்த வருடம் ஒரு முத்திரை பதிப்பார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பல அரிய நிகழ்ச்சிகள் தயாராகிக் கொண்டிருக்கிறது.